வணக்கம். ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம். இன்று 2019 பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற சில விடயங்கள் தொடர்பாக எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக அனர்த்தம் ஏற்பட்டு வருகின்ற நிலையில், அதாவது பனி புயல் மற்றும் மழை போன்ற அனர்த்தங்கள் காரணமாக இதுவரை 27 பேர் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்தாலும், இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திடீரென கைது செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து, அதாவது ஊழல் மோசடி தொடர்பாக அவர் மீதான கைது தொடர்பான அறிவித்தல் வெளியானதை அடுத்து அவர் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும், தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக அவர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய 71வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் இந்த சுதந்திர தினத்தை தேசிய தினமாக கொண்டாட வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையிலும், தமிழக தாயக பகுதிகளில் இதற்கு, அதாவது கருப்பு தின நிகழ்வாக கூட சில பகுதிகளில் இதனை அனுஷ்டிக்கப்பட, குறிப்பாக கரிநாள் என்ற அடிப்படையில் கூட இது அனுஷ்டிக்கப்படுகிறது என்ற செய்திகள் கூட அதிகமாக என்று பேசப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில், இந்த உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அந்த இலங்கையர்கள், கொண்டாடும் இலங்கையர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கிறோம். அதே போன்று இன்று வெளியாக இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வெளியாகக்கூட பத்திரிகைகள் மீதான எங்கள் செய்தியை பார்ப்போமாக இருந்தால், முதலில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போம். நாட்டினை மீட்டெடுக்கவே தேசிய அரசாங்கம் அவசியம், அனைத்து கட்சிகளும் இம்முடன் இணையலாம் என்கிறார் அமைச்சர் கிரியல்ல என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. நாட்டினை மீட்டெடுக்கவும் இன ஐக்கியத்தை காப்பாற்றவும் கூட்டணியாக இணைந்து செயற்படக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைக்கும் நோக்கத்திலேயே தேசிய அரசாங்கத்தை அமைத்து அதன் மூலமாக அமைச்சரவையை அதிகரிக்கும் யோசனையை முன்வைத்தோம். அரசியலமைப்பிற்கு முரணாக நாம் செயற்படவில்லை என்று அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. குறிப்பாக அவர் நாடாளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு யோசனையை முன்வைத்திருந்தார். அதாவது தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பான யோசனையை அவர் முன்வைத்திருந்ததற்கு பிறகு பல்வேறு எதிர்ப்புகள் இந்த கருத்துக்கு எதிராக வெளியாகி இருந்தன. இந்த கருத்துக்கு எதிரான அந்த எதிர்ப்புகளுக்கு அறிக்கையிடும் வகையிலேயே அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல இவ்வாறான ஒரு கருத்தை தன்னுடைய அறிக்கையினூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், நாட்டை மீட்டெடுப்பதற்கும் நாட்டை காப்பாற்றுவதற்கும் ஒரே ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிற இந்த சந்தர்ப்பம், அதாவது கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் ஊடாக ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு விடயத்தினை அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த அறிக்கை ஊடாக. அந்த செய்தியொட்டியதாக அந்த செய்தி இருக்க, சுதந்திர தின பிரதான நிகழ்வில் அதிதியாக மாலத்தீவு ஜனாதிபதி என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரதானமாக தலைப்பிடப்பட்டு காணப்படுது. குறிப்பாக இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது, அதாவது இலங்கையினுடைய 71வது சுதந்திர தினம். இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மாலத்தீவு ஜனாதிபதி கூட கலந்து கொண்டார், அவருடைய பாரியாரோடு கலந்து கொண்டிருந்தார். அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய இந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில், சுதந்திர தினம் கரிநாள் அல்ல, வடக்கில் எதிர்ப்பு கூட்டங்களில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்கிறது கூட்டமைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவிப்பது தவறானது. இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அதனை முற்றாக புறக்கணிப்பதாகவும் எதிர்ப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தேசிய உணர்வுகளை வைத்துக்கொண்டே இலக்குகளை வெற்றி கொள்ள முடியும் எனவும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதன் ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. எது எப்படியோ வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இந்த சுதந்திர தினத்தை நிராகரிப்பதாகவும், அதே நேரத்தில் இந்த சுதந்திர தினத்தை ஒரு கரிநாள் போன்ற ஒரு சுதந்திர தினமாக அறிவிப்பதாகவும் சில அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் அறிவித்திருந்தன. இதன் அடிப்படையில் இந்த சுதந்திர தினத்துக்கு எதிராக போராட்டங்கள் கூட வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த விடயங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதும் கலந்து கொள்ளாது. அதே நேரத்தில் இந்த சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு வெளியிடுகின்றவர்களுக்கு ஒரு காலமும் ஆதரவு வழங்க போவதில்லை என்ற ஒரு கருத்தை கூட அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய இந்த கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். புதிய அரசியல் அமைப்பு என்பதே ஒரு நாடகம், ஏற்பட போகும் ஆபத்துக்கள் மூடி மறைப்பு சி.வி. விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது.
இலங்கையின் 2 பிரதான கட்சிகளுமே தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதில் ஏட்டிற்கு போட்டியாகவே செயற்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ள முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன், புதிய அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டால் தமிழ் மக்களுக்கு ஏற்பட போகும் பல ஆபத்துக்கள் பற்றியும் கூறியிருக்கிறார். அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக மாநாடு ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த கட்சியினுடைய, அதாவது சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த போதே அவர் இவ்வாறான கருத்துக்களை புதிதாக அமைக்கப்பட இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு தொடர்பாகவும், அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு இணைப்பு விடயம் தொடர்பில் வடக்கு கிழக்கு இணைக்கப்படாவிட்டால் தமிழ் மக்களினுடைய பூர்வீக நிலங்கள் அழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் பதிவு செய்திருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் ஒற்றை ஆட்சி என்ற விடயம் தொடர்ச்சியாக இடம்பெறும். இந்த புதிய அரசமைப்புக்கும் ஆதரவு தெரிவித்து அதனை நிறைவேற்றுவர்களாக இருந்தால் ஒருபோதும் ஒற்றையாட்சி என்ற விடயத்திலிருந்து பிளவுபடாது, பிரியாது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அதனூடாக தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை முற்றாக மறுக்கப்படும் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். அந்த செய்தியொட்டியதாக இது செய்திருக்க இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். கருப்பு கொடி போராட்டத்திற்கு கேப்பாப்பிளவு மக்கள் அழைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்றுடன் 704வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கேப்பாப்பிளவு மக்கள் சுதந்திர தினமான இன்று கருப்பு தின போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக கேப்பாப்பிளவு பகுதிகள் முகாமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் இவ்வாறான அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் எங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள், எங்களது சொந்த காணிகளை வழங்குவதாக கூறப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் இந்த சுதந்திர தினத்தை ஒரு சுதந்திர தினமாக நாங்கள் கருதவில்லை. இதன் காரணமாக இதனை ஒரு கருப்பு கொடி தினமாக நாங்கள் கருதுகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். அந்த செய்தியொட்டியதாக இந்த கட்டமிடப்பட்ட செய்திருக்க இன்னும் ஒரு செய்திருக்கிறது. பரந்த கூட்டணியுடன் தேர்தல்களில் களமிறங்கி வெற்றி வாகை சூடுவோம், மீண்டும் தேசிய அரசாங்கம் உதயமாகும் என்கிறார் ரணில் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. பரந்தளவிலான கூட்டணியுடன் எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் களமிறங்கி ஐக்கிய தேசிய முன்னணி வெற்றி வாகை சூடும், பெரும்பான்மை ஆதரவினை பெற்று மீண்டும் தேசிய அரசாங்கம் ஒன்றினை உருவாக்கும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எது எப்படியோ பிரதமர் கூறுகின்ற விடயம் ஒரு கூட்டணி ஒன்றை, அதாவது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய சில கருத்துக்களை பார்ப்போமாக இருந்தால் புதிய ஒரு கூட்டணியை அமைப்போம், அந்த கூட்டணி ஊடாக நாட்டை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்வோம் என்ற கருத்து இருக்கிறது. எது எப்படியோ கூட்டணி அமைப்பதன் பிரதான நோக்கம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு அந்த கருத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் கூட்டு அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முயற்சிப்பதாக கூட பல்வேறு கருத்துக்கள் வந்தாலும், எது எப்படியோ அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இன்னும் ஒன்றரை ஆண்டுக்கும் குறைவான காலங்கள் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில், இந்த காலத்தில் சரியாக ஜனாதிபதி அல்லது பிரதமர் புதிய அரசாங்கத்தை வழிநடத்துவாராக இருந்தால் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் ஓரளவுக்கேனும் அடைவுகளை எட்டியதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் கூட இருக்கிறது. சரி, இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். புதிய கட்சி ஒன்றை உருவாக்க மாட்டேன், சுதந்திர கட்சியை மீட்டெடுப்பேன், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தி புதிய கட்சியை நான் உருவாக்கப் போவதில்லை, எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீட்டெடுப்பேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் என்றும், ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்த வேண்டிய எந்த ஒரு அவசியமும் தனக்கு இல்லை என்றும் அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த செய்தி இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்க இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், விக்கியின் தலைமையில் ஓரணியில் திரளுங்கள், தமிழ் கூட்டமைப்புக்கு அழைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமது கட்சியை வளர்த்து கொள்ளும் நோக்கில் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளை மற்றும் மக்களை ஏமாற்றும் தமது ராஜதந்திர பயணத்தில் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை தமிழ் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். பிழைகளையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொண்டு வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரின் தலைமையில் ஓரணியாக பயணிக்க முன்வர வேண்டும் என்று
பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய மாநாடு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு சிவசக்தி ஆனந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் இவ்வாறு அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. எது எப்படியோ தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து, தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து அந்த கட்சி விலகியிருந்தாலும் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில், அதாவது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய நாடாளுமன்ற அவர் கட்சியோடு கூட்டணியில் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டணியில் இணைந்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்ற அமைப்போடு இருக்கின்ற ஒரு காரணத்தால் அவர் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான பரப்புரைகளை முன்வைத்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் விக்னேஸ்வரன் தலைமையிலான புதிய அணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் கூட அவர் பதிவு செய்து வருகிறார். தொடர்ச்சியாக அந்த கருத்தின் அடிப்படையிலேயே தற்போது இந்த மாநாட்டில் கூட அவர் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கிறார். அடுத்து வரப்போகின்ற தேர்தல் அனைத்திலும் ஒரு புதிய தமிழ் கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியினூடாக மக்கள் மத்தியில் நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூட அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த செய்தியொட்டியதாக இந்த செய்தி இருக்க இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். புதிய அரசமைப்பு கைவிடும் சுமந்திரன் கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஒருவர் தவறு செய்கிறார் என்பதற்காக நாங்கள் எமது கொள்கைகளையோ முயற்சியையோ கைவிடப் போவதில்லை. அரசியலமைப்பு விடயத்தில் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கின்ற போது இப்போது நடப்பது சாத்தியம் இல்லை என ஜனாதிபதி சொல்வதை வைத்து இதனை கைவிட நாங்கள் தயாராக இல்லை. ஜனாதிபதி முழு நாட்டுக்கும் கொடுத்த வாக்குறுதியை மறந்து செயற்படுகிறார் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் கூறுகின்ற விடயம், இந்த அரசியலமைப்பு விடயத்தில் அரசியலமைப்பை நாங்கள் நிறைவேற்றியே ஆகுவோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை அவர் வெளியிட்டிருக்கிறார். காரணம், கடந்த 4 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த இந்த புதிய அரசமைப்பு இனியாவது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூட அவர் பதிவு செய்திருக்கிறார். சரி, அந்த செய்தி அவ்வாறு இருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். வடக்கில் 25,000 வீடுகளுக்கு திரைசேரியில் பணம் இல்லை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட 25,000 பேருக்கான வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கின்ற நிலையிலும் அந்த வீடுகளை அமைப்பதற்கான பணம் திரைசேரியில் இல்லை என UN ஹேபிட்டட் மற்றும் ஐநா திட்ட சேவைகள் அலுவலகம், அதாவது UNOPS என்ற அமைப்பிற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கனுடைய பிரதமர் அலுவலகத்தினால் வெளியிட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் ஊடாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கிழக்கில் மாத்திரம் 7,000 பொருத்து வீடுகளை அமைப்பதற்காக 8 பில்லியன் ரூபாய் வரை அந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்தும் கூட அந்த குறித்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இருக்கிறது. தேசிய அரசியல் இணையுங்கள், கூட்டமைப்புக்கு அழைப்பு, JVPயும் இணைய வேண்டும் சம்பிக்க என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈழம் என்ற நிலைப்பாட்டை விடுத்து தமிழ் தேசிய அரசாங்கத்தில் இணைந்து கொண்டு அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணியும் தேசிய அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு பயணிக்கின்ற போதுதான் மக்களுக்கு தேவையானவற்றை சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கும். எனவே இதன் அடிப்படையில் அரசாங்கத்தோடு இணைந்து அந்தந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள். அத்தோடு மட்டுமல்லாது தேசிய அரசாங்கத்தில் ஒரு இணக்கப்பாட்டு அரசியலோடு இணைந்து பயணிக்கின்ற போதுதான் நாட்டில் ஒரு ஸ்திரமான தன்மை இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த செய்தியொட்டியதாக இந்த கட்டமிடப்பட்ட செய்தி இருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். மைத்திரியுடன் இணைந்தாலும் நாடே தலைவன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியன இணைந்து உருவாக்க உள்ள பாரிய கூட்டணியின் தலைவராக தானே இருக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற சமய நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அங்கிருந்த ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அவர் சொல்லியிருக்கிற விடயம்,
தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் ஜனாதிபதி செயற்பட்டாலும் எதிர்வரும் காலங்களில் உருவாக்கப்பட உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய இரண்டு கட்சியினுடைய கூட்டணியின் தலைவராக தான் இருப்பேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தியை இன்றைய தினம் கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கத்தில் இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்க இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச இந்தியா பயணம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இந்தியாவுக்கு பயணமாக உள்ளார். இந்திய இலங்கை உறவுகளும் எதிர்காலமும் எனும் தலைப்பில் பெங்களூரில் இந்து பத்திரிகையால் நடத்தப்பட இருக்கக்கூடிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இலங்கை தொடர்பாக பல்வேறு விடயங்களை உரையாற்ற இருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். ரணில் ஹக்கீம் சந்திப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் அலரி மாளிகையில் சனிக்கிழமை முற்பகல் இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் ஊடகம் ஒன்றிடம் உறுதிப்படுத்தியுள்ளார் என்றும் எதிர்வரும் காலங்களில் எவ்வாறு புதிய கூட்டணி ஒன்றை அமைப்பது தொடர்பாகவே இந்த பேச்சு இடம்பெற்றதாகவும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்ல இன்று வெளியாக இருக்கக்கூடிய வடபுல பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர் தாயகத்தில் கரிநாள் காளிமுகத்திடலில் கோலாகலம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே இன்றைய சுதந்திர தினத்தை மையப்படுத்தியதாக அந்த செய்தி இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தது போன்று இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டாலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இது கரிநாள் போன்று அனுஷ்டிக்கப்படுவதாக அந்த செய்தி மையப்படுத்தியதாக இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வழியாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், தம்பி பிரபாகரன் உணர்த்தியதை புரிந்து செயற்பட வேண்டும், விக்னேஸ்வரன் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஒரு கொள்கையின் கீழ் ஒன்றுபட்டு செயற்படுவதே காலத்தின் தேவை என்பதை அன்று தம்பி பிரபாகரன் உணர்த்தியதை புரிந்து கொண்டே நாம் செயற்பட வேண்டும், இதனையே மக்களும் விரும்புகின்றனர் என வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமுமான சி.வி. விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. நான் ஏற்கனவே விரிவாக பேசியது போன்று அவர் சொல்லியிருக்கிறார். நேற்று இடம்பெற்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் சொல்லியிருந்தார், தம்பி பிரபாகரன் எந்த விடயத்தை உணர்த்தியிருந்தாரோ அந்த விடயத்தை தாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக அவர் கூறியிருந்தார். அந்த செய்தியை ஒட்டியதாக இருக்க இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது. தவறான பாதையிலேயே செல்கிறது கூட்டமைப்பு, விக்னேஸ்வரன் பகிரங்க குற்றச்சாட்டு என்று ஏற்கனவே வலம்புரி பத்திரிகையில் பார்த்திருந்த அந்த செய்தியினுடைய அதே செய்தியை ஒட்டியதாக ஆனால் சி.வி. விக்னேஸ்வரன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியிட்ட வேறொரு கருத்தை மையப்படுத்தியதாக அந்த செய்தி அமைந்திருக்க இன்று வெளியாக இருக்கக்கூடிய சிங்கள நாதியான லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், ஹிங்குராங்குட ஃபேஸ்புக் கஞ்சா சாதனையே தருணியன் அசுனமயாக் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக ஹிங்குராங்குட பகுதிகள் ஃபேஸ்புக் மூலமாக ஒன்றிணைந்த 89 யுவதிகள் கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்தியதாகவும் அவர்களில் 89 பேர் கைது செய்யப்பட்டு அதில் 5 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் 85 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி காணப்படுது. ஃபேஸ்புக் மூலமாக இணைந்த அவர்கள் குறித்த பகுதியில் கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவே ஒரு நிகழ்வு ஒன்றை முன்னெடுத்து அந்த நிகழ்வில் கஞ்சாவை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு 85 பேர் விடுதலை செய்யப்பட்டதாக அந்த செய்தி காணப்பட இன்று வெளியாக இருக்கக்கூடிய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கலாம். ஷார்டேஜஸ் லூம் as customs slow down என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக அதாவது சுங்க திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் போராட்டத்தில் அந்த சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தை புதிய பணிப்பாளர் நாயகத்திற்கு நியமனத்திற்கு எதிராக அந்த திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் போராட்டம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டம் முன்னெடுப்பார்களாக இருந்தால் பல்வேறு சிக்கல்களை சுங்க திணைக்களம் எதிர்நோக்கும் என்றும் அதன் அடிப்படையில் 12 பில்லியன் ரூபாய் வரை இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்று அதாவது சுங்க திணைக்களத்தினுடைய பேச்சாளர் வெளியிட்டிருக்கின்ற கருத்தை ஒட்டியதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், 1000 ரூபாய் இன்றையில் வாக்குகள் கேட்டு எவரும் வரக்கூடாது, எச்சரிக்கை விடுத்த ட்ரண்டன் தோட்ட தொழிலாளர்கள் இந்து குருமார் ஒன்றியம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கூட்டு ஒப்பந்தம் வேண்டாம் என்றும் அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்கம்
வேறுபாடுகள் இன்றி தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருவதுடன் பணிப்புறக்கணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொட்டகலை ஜெண்டன் தோட்ட தொழிலாளர்கள் கொட்டகலை பிரதேச சபைக்கு முன்பாக அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாவினை வழங்க கோரி இந்த பாரிய போராட்டத்தினை முன்னெடுத்திருந்ததாகவும் அவர்களுடைய அந்த கோரிக்கை தொடர்பான விடயத்தை ஒட்டியதாக இன்றைய இந்த மலையக செய்திகள் பக்கம் இந்த செய்தி இடம் பிடித்திருக்கு. இந்திய செய்திகள் பக்கம் தமிழக காங்கிரசின் புதிய தலைவராக அழகிரி நியமனம், பதவியிலிருந்து நீக்கப்பட்ட திருநாவுக்கரசர் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவின் தலைவர் பதவியில் இருந்து திருநாவுக்கரசர் மாற்றப்பட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் ஆதரவாளரான KS அழகிரி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் இது தொடர்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிவிப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி. இது தவிர இன்று வெளியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் பாப்பரசர் பிரான்சிஸ் அபுதாபிக்கு வரலாற்று முக்கியத்துவமிக்க விஜயம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. பாப்பரசர் பிரான்சிஸ் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு வரலாற்று முக்கியத்துவமிக்க விஜயத்தை மேற்கொண்டு நேற்று சென்றுள்ளார். இதன் மூலம் அரேபிய தீபகற்பத்துக்கு விஜயம் செய்த முதலாவது பாப்பரசர் என்ற பெயரை அவர் பெறுகிறார். அபுதாபியில் இடம்பெறும் மத கூட்டம் ஒன்றில் பங்கேற்கும் முகமாக அங்கு சென்றுள்ள பாப்பரசரை அபுதாபி முடிக்குரிய இளவரசர் ஷேக் முகமது பின் செயித் அல் நயன் எதிர்கொண்டு வரவேற்றிருந்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. இது எப்படியோ நாட்டில் எந்த ஒரு நாடாக இருந்தால் அந்த நாட்டினுடைய இறையாண்மை, அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு போன்ற விடயத்தில் கரிசனை செலுத்தி வரும் பாப்பரசர் இப்போது அபுதாபிக்கு சென்றிருக்கிற அந்த விடயத்தை ஒட்டியதாக இந்த செய்தி அமைந்திருக்க மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இது காணப்படுகிறது. வாக்குறுதிகளை மீறும் ஜனாதிபதியின் செயற்பாடு என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. புதிய அரசமைப்பு எவ்வாறு இருக்கும் என்றோ அதில் என்ன விடயங்கள் உள்ளன என்றோ எனக்கு எதுவுமே தெரியாது. இல்லாத அரசியலமைப்பு ஒன்றினை இந்த ஒரு வருடத்தில் உருவாக்க முடியும் என நான் நம்பவில்லை. அரசியலமைப்பு என்ற காரணியை வைத்துக்கொண்டு வடக்கு மக்களை ஏமாற்றுவதும் தெற்கு மக்களை தூண்டிவிடுவது மட்டுமே இடம்பெற்று வருகின்றன என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிற விடயம் என்பது அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள், அதற்கு பிறகு அவர் மக்கள் முன் சொன்ன சில விடயங்கள் எல்லாமே அவர் மீறி செயற்படுகின்ற விதமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தியதாகவும், ஏனென்றால் அவர் அப்போது வழங்கிய வாக்குறுதிகளை ஏன் இப்போது மறந்து பேசுகின்றார் என்ற ஒரு நிலைப்பாடு கூட மக்கள் மத்தியிலும் சரி அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் சரி பேசப்படுகின்ற இந்த நிலையில் இன்றைய தலைப்பாக வாக்குறுதிகளை மீறும் ஜனாதிபதியின் செயற்பாடு என்ற தலைப்பில் மையப்படுத்தியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர்களிடம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டியிருக்க இறுதியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போமாக இருந்தால் போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. போதைப் பொருள் பாவனை, கடத்தல், வர்த்தகம் ஆகியவற்றுடன் தொடர்புபட்ட குற்றச்செயல்களுக்கு கடுமையான தண்டனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அவை குறைவடைந்து செல்வதாக தோன்றாத நிலையில் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு அதனை நடைமுறைப்படுத்த போவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவித்திருக்கிறார். விரைவில் மரண தண்டனை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் என அரசாங்கத்தின் இணையதளத்தில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு இந்த போதைப்பொருளுக்கு எதிரான விடயங்கள், அது போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதிகரித்து சென்றாலும் ஆனாலும் போதைப்பொருள் கட்டுப்பாடு என்பது இன்னும் இல்லாத நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக அது தொடர்பான விடயங்கள் அதிகரித்து செல்வதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை திட்டிருக்க மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய கேலிச்சித்திரத்தை இறுதியாக பார்த்து விடைபெறலாம். அந்த வகையில் இன்றைய கேலிச்சித்திரமாக காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற விடயத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த விடயத்துக்காக காத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த விடயத்தை வழங்க முடியுமா வழங்க முடியாதா என்ற வகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்சவும் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருப்பதாகவும், ஆனாலும் தன்னுடைய கோரிக்கை விடயத்தில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயும் இன்றைய இந்த கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாடர்கள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். தொடர்ந்து எங்களுடைய காலைநேர செய்தியை கூட வரும் என்ற ஞாபகப்படுத்தலோடு உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள www.adamanews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்று மற்றும் ஒரு ஞாபகப்படுத்தலோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் அனைவரையும் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறது. சந்திப்போம். வணக்கம்.